Hi all, I am Dr. T. Sri Vandana Dinesh, BDS, Fellowship in Medical Cosmetology, Sai Haran Dental, T. Nagar. We do all dental treatments and all cosmetology procedures like hydrofacial, chemical peels and anti-aging treatments and skin whitening treatments. இன்னைக்கு நான் பல்லுக்கு சம்பந்தமான ஃபர்ஸ்ட் நார்மலா ஜெனரலா எல்லாருக்கும் பல்லுல என்ன பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனையும் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப காமனா ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை எல்லாருக்கும் வரும், எல்லாரோட காமன் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு டென்டிஸ்ட் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொல்றது என்ன, மேடம் பிரஷ் பண்ணா ஈர்ல இருந்து ரத்தம் வருது. ஸோ எதனால பிரஷ் பண்ணா ஈர்ல இருந்து ரத்தம் வருதுன்னா, உங்க பல்ல நான் காலையில நைட்டு 2 வேளையும் பிரஷ் பண்றேன் மேடம், ஆனாலே எனக்கு பல்லுல இருந்து ரத்தம் வருது, நான் நல்லா தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ இதோட மெயின் ரீசன் என்னன்னா கால்குலஸ், அந்த பல்லுல காரப்படியுது, கால்குலஸ் சொல்லுவோம். இது எதனால படியுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு அதுல போய் தங்கிக்கிறது, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த பல்லு மேல படியுது. அண்ட் இன்னொன்னு, நம்ம சரியா பிரஷ் பண்ணல, நம்ம பிரஷ் பேஸ்ட் சரியில்லைன்னா அந்த சலைவால இருக்கிற ஒரு தின் பிலிம்னு சொல்லுவோம் நாங்க, அது போய் பல்லு மேல படிஞ்சு அது ஒரு கோட்டிங் மாதிரி ஆகி அதுவும் இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் ஒன்னா சேர்ந்து நல்லா திக்கா ஒரு காரம் மாதிரி சேர்ந்துரும். ஸோ அது என்ன அப்படியே படிய 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 அது கால்குலஸ் அந்த பல்லுல படிய படிய ஈறுகள் கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ ஈறு கீழே இறங்கும் போது அந்த ஈரல போய் பாக்டீரியாஸ் எல்லாம் தங்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் மாதிரி, சின்னதா வீக்கம் மாதிரி கொடுக்கும். அந்த வீக்கத்துல இருந்து தான் உங்களுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை எப்படி மேடம் நம்ம ட்ரீட் பண்றது? நல்லா நான் தேய்ச்சி பிரஷ் பண்றேன், இது போயிடுமா, சாதாரணமா வீட்லயே போயிடுமான்னா கண்டிப்பா இது வீட்லயே போகாது. நீங்க ஒரு டென்டிஸ்ட பார்த்து 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ இது ஸ்கேலிங்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேலிங் ப்ரொசீஜரை பண்ணீங்கன்னா அந்த காரையை நாங்க ரிமூவ் பண்ணி கொடுப்போம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஸ் திரும்பியும் கொஞ்ச நாள் ஆக ஆக மேலே ஏற ஆரம்பிக்கும்.